ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு ஃபிக்ஷன் ஆஃப் 47. இது மிஸ்ட்ரி லவ் சீரீஸோட பார்ட் 4. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த மிஸ்ட்ரி லவ் சீரீஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேறு வழியே இல்லை, இவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அந்த மேன்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போது மிஸ்ஸஸ் ஸ்டாய் தான், எனக்கு வேலை இருக்குது, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, நான் நிறைய விஷயம் அரேஞ்ச்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கிளம்பிட்டாங்க. லீசுக்கு தான் இப்போ 9 பேரையும் கூட்டிகிட்டு மேன்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், லைக் எப்படி அவங்க அந்த மேன்ஷனில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஆக்சுவலி லீசுக்கு யார் அப்படின்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அதாவது இவங்க 9 பேர் கூட படித்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் என்ன எனிமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவள், வில்லி கேரக்டரு. அப்புறம் அந்த மிஸ்ஸஸ் ஸ்டாய் எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு பிடிச்ச ஸ்டூடெண்ட், பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த 9 பேருமே இருப்பாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம போக போக வர எபிசோடில் வந்துட்டு நம்ம ஃப்ளாஷ்பேக்காக பார்த்துக்கலாம். இப்போது 10 பேருமே அந்த மேன்ஷனுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் இந்த மேன்ஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசாக தான் இருந்தாலும் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக பார்க்கவே கார்ஜியஸாக நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யூங்கிக்கு தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். ஆனால் சரி ஓகே, ஏதோ நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். யூனா தான் யூங்கி பாருடா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியோட ஷோல்டர் பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கா. நல்லா தான் இருக்குது, விடு என்ன அப்படின்ற மாதிரி யூங்கியும் பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்துட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது முன்னாடி மேன்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டு தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டுருக்காரு. லைக் அந்த இலையெல்லாம் விழுந்துருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு பெருக்கிட்டுருக்காரு. லீசுக்கு தான், என்ன பேபி இன்னும் நீ போவே இல்லையா, இன்னுமா க்ளீன் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறா. எல்லோரும் வந்துட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த பையனும் வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, வெளியே க்ளீன் பண்ண நான் கிளம்பிடுறேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட், எதனால் மேன்ஷனை க்ளீன் பண்ண சொல்லி கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்க சொன்னி எதனால் அப்படின்ற மாதிரி லீஸுக்கு பார்த்து கேட்கும்போது, தங்கிறதுக்கு தான், இவங்களாம் தான் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு காமிப்பா. அவன் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். ஏய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யுவானியும் இவனும் தான் ஓடி போயிட்டு அவன் பக்கத்தில் நின்று, டேய் என்னடா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஹேண்ட்ஸமாக வேறு ஆகிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. லீஸுக்கு வந்துட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறா. ஆனால் அவளை கண்டுக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஆனால் அந்த 7 பேருக்கு வயிறெல்லாம் எரியுது. நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம், எங்களை விட்டு அங்கே போயிட்டீங்களா 2 பேரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு 7 பேரும் வந்து யூன் பின்னாடியே யுவானி பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க. அப்போது இங்கே வந்துட்டு ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். யாருன்னா ஜேஜே. இந்த பையன் யார் அப்படின்னா லீசுக்கோட ஹஸ்பண்ட், அப்புறம் மிஸ்ஸஸ் ஸ்டாயோட சன்னு. இவன் தான் அந்த பையன். அப்புறம் எதனால் நம்ம 7 பேருக்கும் இந்த பையனை பிடிக்கல அப்படின்னா, லைக் ஃப்ரெண்ட்ஸ்னாலே பொசசிவ்னஸ்லாம் இருக்கும்ல, எங்கள் 7 பேரை விட உனக்கு இவன் தான் முக்கியமா, எங்களை விட்டுட்டு நீ போகிறல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பொசசிவ்னஸ் அப்போலேருந்தே ஹை ஸ்கூல்லேருந்தே இதெல்லாம் இருக்கும். சரி ஓகே, அப்போது பேக் டு த ஸ்டோரி. வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். யுவானிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது டேக் தான் மூஞ்சி ஒருத்தன் பார்த்துக்கிறான். பார்த்துட்டு ஜேஜேயை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே கம்மெண்ட் இருக்கான். நெக்ஸ்ட் வந்துட்டு யுவானி கொடுக்கலாம் போகும்போது யூங்கி பக்கத்தில் வந்துட்டு ஆரம் தான் இருப்பாரா. யூங்கி பாரு, நெக்ஸ்ட் பாரு யூன்கிட்ட தான் போகிறான், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனு கை கொடுக்கலாம் போகும்போது யூங்கி பூந்து கை கொடுத்துட்டு இவன் நல்லா தான் பாருப்பா, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி யூங்கி டக்குன்னு மூஞ்சியில் வச்ச மாதிரி சொன்னோன்னே ஜேஜே வந்துட்டு அவன் ஒரு நல்ல பையன்தான், அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜேஜேக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்கெல்லாம் ஏன் இங்கே தங்கணும் அப்படின்ற மாதிரி லீசுக்கை பார்த்து கேட்கும்போது, ஏன்னா அவங்க தங்க போயிருந்த ஹோட்டலில் வந்துட்டு உங்கள் அம்மா தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மேன்ஷனையும் உங்கள் அம்மா தான் காமிச்சு தங்க வைக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லா பள்ளியும் தூக்கி மிஸ்ஸஸ் ஸ்டாய் மேலேயே போட்டுடுறா. அப்போது ஜேஜே தான் வந்துட்டு, எப்படி இருந்தாலும் உனக்கு இந்த மேன்ஷனை பற்றி தெரியும்ல, இந்த மேன்ஷனுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லும்போது லீசுக்கு தான் வாயை பொத்திட்டு, நீ
உடனே வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, ஏதோ அரேஞ்ச்லாம் பண்ணணுமா இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கு, போ போ உங்கள் அம்மா உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜேவை அமுச்சு விட்டாரா. ஜேஜேவும் வந்துட்டு சரி ஓகே வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவானா. எல்லோரும் இப்போது 10 பேரும் அப்படியே மேன்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. மேன்ஷனோட டோர் ஆச்சே, முடியல. தள்ளுன்னு தள்ளி ஒரு வழியாக தள்ளி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அப்படியே டோட்டல் சேஞ்சு. வெளியில் பார்த்த மாதிரி இல்லை. லைக் வெளியே பார்த்தாலே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல, உள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சி வச்சுருப்போம்ல. அந்த மாதிரி இல்லவே இல்லை. உள்ளே வந்தோன்னே ஒரு மாதிரி கிராண்டாக பெருசாக பார்க்கவே செம்மையாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ஆன்டிக் பீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரியான ஒரு திங்ஸு அது எல்லாமே பார்த்தோன்னே வாவ் பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி லைக் பார்த்துட்ருக்காங்க. அப்போது லீஸுக்கு சொல்கிறா, இந்த மேன்ஷனில் மொத்தமே வந்துட்டு ஜேஜே 3 ரூமை தான் க்ளீன் பண்ணி வச்சான், மீதி ரூம்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, பேஸ்மெண்ட் பக்கம் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது, ஏன்னா அங்கே ரொம்ப ரொம்ப தூசியாக இருக்கும், போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளில வர வழி தெரியலன்னா என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு, ஓகே இங்கே ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஒரு 3 ரூம் இருக்குல்ல, அது வந்துட்டு இன்னும் நாங்கள் திறக்க கூட இல்லை, திறந்து பார்த்துடலாமா, அதில் ஏதாவது ஒரு ரூம் உங்களுக்கு ஓகேனா அதுலேருந்து கூட நீங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த 3 ரூம் கிட்டே போவாங்க. லீஸுக்கு தான் ஃபஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணுவா. பார்த்தா அவ்வளோ குப்பை, லைக் உலகத்தில் இருக்க குப்பை ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் போலக்கு. டோரை திறந்தோன்னா புகையெல்லாம் வெளில வருது, அந்த தூசியெல்லாம். ஐயோ இந்த ரூம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஓப் செகண்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறது. பாவம் ஸ்பைடர்ஸ்லாம் வெளில வருமா, யுவானி கிட்ட வேற வந்துடும். அவள் கத்த ஆரம்பிச்சிடும், ஐயோ ஸ்பைடர் அப்படின்ற மாதிரி கத்துனோடனே டேக் சும்மா இருப்பாங்களா, யுவானி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஸ்பைடர்ரா அப்படின்னோன்னா, ஓ ஸ்பைடரா சரி இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இந்த சைடு வச்சுப்பாங்க. இந்த ரூமும் செட் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீஸுக்கு தான் தேர்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறா. முடியல, ரொம்ப எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் அந்த மேன்ஷன் டோர் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேஹோப், ஜேகே, யுங்கி, ஆர்எம் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தா லைக் எப்படி சொல்கிறது, மேன்ஷன்லேயே, அதாவது இந்த மேன்ஷன்லேயே இருக்கிற ரூம்லேயே இந்த ரூம் தான் நல்லா பெரிய ரூம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லோரும் தான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே வாயை பிளந்து நிற்கிறாங்க. யுவானிலாம் டேக்கு கிட்ட, டே பாருங்கடா ரூம் நல்லா பெருசாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுங்களும் ஆமாப்பா நல்லா பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் லைக் சுற்றி குழந்தைங்க மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு யூன் தான் ஒரு பியானோ இருக்கிறத பார்க்குறா. அதாவது பெட்டுக்கு ரைட் சைடில் கார்னரில் இருக்க ஒரு பியானோ. அதை பார்த்துட்டு யூங்கி அங்கே பாரு ஒரு பியானோ அப்படின்ற மாதிரி பக்கத்தில் யூங்கி காமிப்பானா. ஆமாம் பியானோ நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ ப்ளே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி யூன் கேட்பா. இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள் யுவானி, அதாவது யூன் வந்துட்டு அந்த பியானோ கிட்டே போயிட்டு பியானோ மேலே இருக்க அந்த ஷீட்டை வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட்லாம் விட்டு எரியுது. லைக் எப்படி சொல்கிறது, யுவானி வேற மிரரில் வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் பிளாக் கலரில் இருக்கிற லைக் அதான்ப்பா பேய் மாதிரி ஒரு உருவத்தை வந்துட்டு மிரரில் பார்த்தோன்னே அவளுக்கு ஆல்ரெடி வீசிங் வேறு இருக்குமா. ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு பெட்டில் உட்காந்துறா. எல்லோரும் வந்துட்டு அவளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் ஒரு கோஸ்ட் சீரீஸில் இந்த மாதிரி சீன் இல்லைனா எப்படி அப்படின்ட்டு தான் நான் இந்த லைட் ஃப்ரிக்கிங் ஆகிறது அந்த மாதிரிலாம் வச்சேன். யுவானிக்கு வந்துட்டு மூச்சு வேறு வாங்குது. எல்லோரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டானா இது நம்ம இமேஜினேஷன் தான், வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஆல்ரைட் தான், ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது, என்னோடய இமேஜினேஷன் தான் போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது டேக்குக்கு வந்துட்டு கர்டைன் பின்னாடி ஏதோ லைக் திருடங்கள்லாம் ஒளிஞ்சு போவாங்களா, அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கவும் அவனுங்க 2 பேரும் அங்கே கத்த ஆரம்பிச்சிருவானுங்களாம். அங்கே யாரும் இருக்காங்கடா அப்படின்னோடனே எல்லாரும் அங்கே பார்த்துட்டு யூன் தான் யார் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்டைன் கிட்டே போவா. அப்போது வீதான் யூன் போகாத யூன் அங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இருங்கப்பா யார் அப்படின்ற மாதிரி கர்டைனை விளக்கிட்டு பாப்பா, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பார்த்தீங்களா யாருமே இல்லை, எனக்கு புரியல, யுவானி தான் அங்கே இமேஜினேஷனில் சுற்றிட்டு இருக்கானா, அவளோட சேர்ந்து நீங்களும் இப்படி மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உட்காந்து அவளுக்கு வந்துட்டு தண்ணிலாம் கொடுத்து ஒரு மாதிரி காம் டவுன் ஆக்கியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு லீஸுக்கு தான் சொல்கிறான்,
அப்ஸ்டார் மேலே வந்துட்டு ஒரு 3 ரூம் இருக்குது. அதை நீங்கள் யார் எடுத்துக்கிறதா டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது ஆரம் அண்ட் ஜின் 2 பேரும் அட் அ டைமில் வந்துட்டு நாங்கள் அந்த ஃபஸ்ட் ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கை காமிப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தங்க பார்த்துப்பாங்க. டெலிபதி பற்றியா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு ஓகே அப்போ எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரூம் அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லுவாங்க. அப்புறம் ஜேஓப்போ ஜிம்மனோ அப்போ நாங்கள் வந்துட்டு செகண்ட் ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜேஓப் சொல்லும்போது ஜிம்முன்னு வந்துட்டு நானும் அந்த செகண்ட் ரூம் எடுத்துக்கிறேன், நானும் ஹோபி அண்ணாவும் ஹோபி அங்கவும் இருக்கோம் அந்த ரூமில் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அந்த ரூமை புக் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்ட் ரூமுக்கு வந்துட்டு யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ யூன் சொல்கிறா நானும் யுவானியும் இந்த ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யுவானி வந்துட்டு நானும் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே எதுவும் சரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடி சரியில்லை, அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம் அப்படின்னோடனே முடியாது, நான் அந்த தேர்ட் ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்போ நானும் யுவானி கூட அந்த தேர்ட் ரூம் எடுத்துக்கிறேன். அப்போது யூங்கி அண்ட் அதாவது டே அண்ட் குக்கு இவங்க 3 பேரும் இந்த ரூமை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யூன் சொல்லும்போது ஒன்றே விஎன் செக்கே தான் எங்களாலாம் முடியாது, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இங்கே இருந்தால் நாங்கள் செத்துருவோம், எங்களாலாம் முடியாது, நாங்கள் அந்த தேர்ட் ரூமே எடுத்துக்கிறோம் அப்படின்னோடனே எப்படா எல்லோரும் அந்த ரூம்லேயே போய் படுத்துப்பீங்களா, இதனால பெரிய ரூமாக தானே இருக்குது, இங்கே இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யுவானியும் சரி டேக்குக்கும் சரி 3 பேரும் வந்துட்டு இந்த ரூமில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லீசுக்கு தான் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் என்னமோ பண்ணி ரூம்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவள் இந்த ரூம்குள்ளே வரவே இல்லை, ஏனே தெரில ரூம்குள்ளே வரவே இல்லை, அப்படியே வெளில போயிடுவா. எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே போனால் போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு இப்போ யார் இந்த ரூமை எடுத்துக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஜேஓப் தான் கேட்குறான். இப்போ யார் தான்ப்பா இந்த ரூமை எடுத்துக்க போகிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அட் டைமில் எல்லோரும் யுவானியும் யூங்கியும் யூனியும் பார்ப்பாங்களாம். யூனா டே என்னடா எல்லோரும் இங்கேயே பார்த்துருக்கீங்க, இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யூங்கி வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஆரம் தான் நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னோடனே அவ்வளோதான் போச்சு 2 பேருக்கும். நாங்கள் 2 பேருமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யுவானி ஒன்று ஆமாம் நாங்கள் எல்லாருமே இந்த ரூமில் தங்கிறதுக்கு பயப்படும் போது நீங்கள் 2 பேர் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்றீங்க, அப்புறம் வேறு என்ன பிரச்சனை இருந்துங்க அப்படின்னோடனே நாங்கள் 2 பேரும் எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும்போது ஜேஓப் வந்துட்டு நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுவான். டே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யூங்கியோட விஷயம் ஜேஓப்புக்கு தான் தெரியும்ல, தெரிஞ்சுமே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி யூங்கி டே அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் ஜேஓப் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஓப்பும் ஜிம்முனும் வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமா போயிடுவாங்க. யுவானி கிட்ட தான் வந்துட்டு யூன் கேட்டுருப்பா உனக்கு என்னடி பிரச்சனை, நம்ம 2 பேரும் இங்கே தங்குறதுல என்னடி பிரச்சனை, அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் ஏன் சமாதானப்படுத்தி இங்கே தங்க வைடி அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்கள் 3 பேரும் அந்த ரூமை எடுத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடுவா. அது தேக்கு வந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒன்றும் புரியாமல் அப்படியே மேலே வருவாங்க. 3 பேரும் போயிடுவாங்க. இப்போ வந்துட்டு 2 பேரும் அப்படியே சலமன் நின்றுட்டுருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூன் கேட்கும்போது அப்போ யூங்கி தான் வேறு வழி இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பிரித்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு யூன் தான் கேட்பா இந்த பியானோ ப்ளே பண்ணேன் நான் தான் அப்போவே கேட்டேன்ல அப்படின்னோடனே இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் யூன் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாசிப்பான். அதாவது எல்லாருமே ரூமுக்கு போயிருப்பாங்க, யுவானி வந்துட்டு அப்போ தான் போயிட்டுருப்பாளா, பியானோ சவுண்ட் ப்ளே பண்ணுற சவுண்ட் கேட்டோன்னே இப்போவே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, போன வேகத்தில் யுவானி மட்டும் திரும்பி வந்து லைக் அந்த டோர் கிட்ட நின்று பார்த்துட்ருக்கா இவங்க 2 பேரையும். யூங்கி வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான், யூங்கிக்கு பின்னாடி வந்துட்டு யூன் நின்று லைக் ப்ளே பண்ணுறதெல்லாம் லிசன் பண்ணல, இவங்கே தான் பார்த்துட்ருக்கா. யுவானிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே 2 பேர் திரும்பி பார்த்துருவாங்க. யுவானி அதாவது யூங்கி ப்ளே பண்ணுறது நிறுத்திடுவான். அப்புறம் யுவானி உள்ளே வந்து நின்றுட்டு யூன் பக்கத்தில் தான் நின்றுட்டு என்னடி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சா அப்படின்னோடனே வாயை மூடு நான் ப்ளே பண்ண சொல்லி கேட்டேன் அதனால அவன் ப்ளே பண்ணான் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சீக்ரெட்டாக கேட்டுட்டு யுவானி வந்துட்டு இவங்கிட்ட வந்துட்டு ஒன்று சொல்ல போகிறா. இந்த மாதிரி ஒப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, யுவானி கூட யூனுக்கு கூட எப்படி பியானோ ப்ளே பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்ல வரும்போது யூன் தான் வாயை வச்சு யுவானி வாயை பொத்திட்டு
தயவு செஞ்சு கிளம்புறியா, இங்கே வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, போய் தூங்கு, அங்கே 2 பேரும் உனக்காக அப்படின்னு சொல்லும்போது நீ யுவானி உடனே கையை வச்சுட்டு போதும் நான் போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போ யூங்கி தான் ஒரு கன்ஃபியூஷனில் கேட்டுருப்பா. அவள் என்ன சொல்ல வந்தா, உனக்கு பியானோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் ஒரு பைத்தியம், நீங்கள் ஏன் அவள் சொல்கிறது எப்போ பார் நம்பிகிட்டே இருக்கீங்க, அந்த க்ரஷ் விஷயத்துலையும் அப்படி தான், அவள் சொல்கிற நம்புறீங்க, நான் சொல்கிறேன் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓகே 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 என்ன நீ இப்படி கத்துற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்கிறதா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் எழுந்திரிச்சு பெட்டில் உட்காந்துக்கிறான். இப்போ வந்துட்டு யுவானியோட ரூமை தான் பார்க்க போகிறோம். இப்போது யுவானி தான் அவளோட பெட்ரூமை வந்துட்டு, அதாவது அவங்க 3 பேரோட பெட்ரூமை ஓப்பன் பண்ணுவா. பார்த்தா இவள் வந்ததை கூட கவனிக்காமல் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, சண்டை தான் போடுறாங்க வழக்கம் போல். இங்கேயும் சண்டை தான் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்னென்னா, அவங்க ரூமில் ஒரு பெரிய பெட் இருக்கும், ஒரே ஒரு பெரிய பெட்ரூம் தான் இருக்கும். அதனால் 2 பேரும் அடிச்சிட்ருப்பாங்க. இங்கே பாரா, யுவானி இந்த கார்னரில் படுக்கட்டும், பி தான் சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு யுவானி பக்கத்தில் படுக்கிறேன், நீ வந்துட்டு எனக்கு பக்கத்தில் படுத்துக்கணும், ஓகேவா அப்படின்னோடனே அது எப்படி எனக்கு தெரியாது, வேன்லேயே நீ தானே அவள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைக் உட்காந்த, இந்த தடவை நான் தான் அவள் பக்கத்தில் படுப்பேன் அப்படின்னோடனே 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கும்போது யுவானி தான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கதவை தட்டுறா. அப்போ வந்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு யுவானி வந்துட்டியா, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜேகே தான் கேட்குறான். இங்கே பாரு யுவானி, நியாயம்னா நியாயமாக இருக்கணுமா இல்லையா, வேனில் பி தானே உன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு உட்காந்தா, ஆமாம், அப்போது நான் தானே இங்கே இன்றைக்கி உன் பக்கத்தில் படுக்கணும், அவன் என் பக்கத்தில் படுக்கணும், அதானே நியாயம் அப்படின்னோடனே வி ஒன்றே அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுகிற மாதிரி போகும்போது 2 பேரும் இருங்க, நீங்கள் 2 பேருமே என் பக்கத்தில் படுக்க போகிறது இல்லை, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பெட்டுக்கு போயிட்டு, லைக் அந்த பெட் என்ன மாடல் அப்படின்னா பிரித்தா 2ஆக வந்துடும், அந்த மாதிரியான மாடல் அந்த பெட்டு, அந்த மாதிரி 2ஆக மாற்றிட்டு இந்த பெட்டில் நீங்கள் 2 பேர் தூங்க போகிறீங்க, இந்த பெட்டில் நான் தூங்க போகிறேன், அவ்வளோதான் ஃபைனல், எல்லாம் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுத்துருவா. 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு அந்த பெட்டே வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. வி வந்துட்டு சொல்கிறான், டேய் சூப்பரில், இந்த மாதிரி பெட்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம், மண்டேலே ஒரு டிஜேகே மூடிட்டு வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. அட் த சேம் டைம் இப்போது யூனாவோட ரூமு, அங்கே வந்துட்டு அப்பாடா இப்போ தான் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூன் அப்படியே பெட்டில் உட்காருவாளா. யூங்கி வந்துட்டு கேட்பான், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோடனே யூன் ஒன்று இல்லை புரியல, என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு புரியல அப்படின்னோடனே இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போது எங்கே தூங்க போகிறோம், ஐயோ இல்லை அப்படி இல்லை நான் எங்கே தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யூங்கி வளரிட்டு இருக்கும்போது, இரு சும்மா தான் கேட்டேன், பெட்லேயே தூங்கலாம் 2 பேரும், அதான் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல பெட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், நான் வேனில் தூங்கிக்கிறேன், வெளியே தானே இருக்குது நம்ம வந்த வேன், நான் அங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேனோட கீ எடுத்துகிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடுவான். யூன் வந்துட்டு என்ன போயிட்டான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் வருது, யார்கிட்ட இருந்துன்னா யுவானிக்கிட்ட இருந்தா, ஒரு மிட் நைட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் வருது. என்னடி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யூன் வந்துட்டு கேட்கும்போது, ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது ப்ரோ, எனக்கு தூக்கமே வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி யுவானி கேட்கும்போது, ஒன்றும் நடக்கலை, தூங்கிறதுக்காக வேனுக்கு போயிட்டான் அப்படின்னா, புரியல, தூங்கிறதுக்கு வேனுக்கு போயிட்டாரு, நீ ரூமில் உட்காந்துருக்க கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி அதானே டி இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு. உன்னை நான் எந்த வகையில் சேர்க்குறதுன்னு தெரியல யூன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் தனியாக இருக்கீங்களே இப்போவாது கன்ஃபஸ் பண்ணிக்கலாம்ல ஒரு ஃபீலிங்ஸை, ஏன்டி இப்படி இருக்க, நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக வந்த அப்படின்னோடனே யூன் ஒன்னே, உனக்கு அறிவெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதே நீக்கி நமக்கு இருந்திருக்கு அப்படின்னோடனே, அதனால தான் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யூன் சொல்கிறா. ஆமாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நேரம் பாரு, மரியாதையாக போய் தயவு செஞ்சு உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லிவிடு,
என்னால் உன் புலம்பல கேட்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அவன் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போதெல்லாம் என்கிட்டலடி வந்து புலம்பு, என்னால் முடியல. இன்னும் ஒரு தடவை ஃபீலிங்ஸை சொல்லாமல், அதாவது கன்ஃபஸ் பண்ணாமல் கிட்ட வந்து புலம்பி பாரு, அந்த இடத்துலையும் உனக்கு கொண்டு போட்டுருண்டி அப்படின்ற மாதிரி யுவானி திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அவன் ஃபோனை வச்சுட்டு யூன்னா பாவம், இப்போ எதுக்கு அவன் என்னை திட்டினா, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. பக்கத்தில் பார்க்குறா தலகாணி பெட்ஷீட்லாம் இருக்கா. இவன் இதெல்லாம் கூட எடுக்காமலே போயிட்டானே, நம்ம போய் கொடுப்போமா, கொடுக்குற சாக்கில் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு சரி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பில்லோவையும் பிளாங்கெட்டையும் எடுத்துகிட்டு வேனுக்கு தான் போகிறா. இவன் தான் அப்படியே வேனுக்குள்ளே எட்டி பார்க்குறா இவங்கி தூங்கிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எங்கே படுத்திருப்பான் அப்படின்னா, அதான் யுவானி டேக்குக்கு உட்காந்துருந்தாங்களே அந்த லாஸ்ட்டில், அங்கே தான் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அங்கே தான் படுத்துட்ருப்பான். இவங்கி தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி அப்படியே எட்டி பார்ப்பாளா, எந்த பதிலும் வந்திருக்காது. அதனால் கையில் தலகாணி பெட்ஷீட்லாம் அப்படியே வச்சுட்டு பேக் சீட் வரைக்கும் போயிட்டு கிட்ட குனிஞ்சு, அதாவது ஃபேஸ் ஃபியூ இன்ச்சஸ் தான் தள்ளி இருக்குது. யுங்கி தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி பொறுமையாக கேட்கும்போது டக்குன்னு கண்ணமொழிப்பானா. அவ்வளோதான், பஃபலோ பயந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி தலகாணி பெட்ஷீட்லாம் கீழே போட்டு ஒரு மாதிரி. இன்னுமே அவங்க 2 பேர் ஃபேஸோ பக்கத்தில் தான் இருக்குமா. பயந்துட்டியா அப்படின்னு இவங்க கேட்கும்போது ஆமாண்டா பயந்துட்டேன் அப்படின்வா. சரி இப்போ எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யூனில் அவனை அடிச்சுட்டு போடா அப்படின்ற மாதிரி உட்காருவா. அவனையும் ஏஞ்சி உட்காந்துப்பான். இன்னும் தூங்காமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும்போது யூனில் அது நான் கேட்கணும், இவ்வளோ நேரம் தூங்காமல் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, வேன் அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் தான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் எதுவுமே பேசவே இல்லை, கம்மன் தான் இருக்கான். இப்போ வந்துட்டு டைம் வேறு மார்னிங் ஆக போதா, நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் தூங்கவே இல்லை. இவங்க வந்துட்டு கேட்குறான், சன் வேறு ரைஸ் ஆக போகுது, ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது அவளும் போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. 2 பேரும் அப்படியே வேனை விட்டு இறங்கி போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளேஸை ரீச் பண்ணுறாங்க. லைக் போகிற வழி ஃபுல்லாக கேட்டுகிட்டே தான் வருவா, எங்கடா போகிறோம் சொல்லவே மாட்டேற அப்படின்னோடனே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் காமிப்பான். அந்த இடம் பார்க்கவே அழகாக இருக்குது. அவங்க 2 பேருமே இருந்து தான் அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. வர வழி ஃபுல்லாக இவங்க கேட்டுகிட்டே தான் இருந்திருப்பா, எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அதுக்கெலாம் எதுவுமே பதில் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு வந்து காமிச்சோன்னே இவனுக்குன்ட்டு ஒன்றும் புரியல. வா என்ன இடம்டா அது, செம்மையாக இருக்குது, லைக் பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. எங்கேந்திரா உனக்கு இந்த பிளேஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவங்கி ஒன்றே இது நம்மளோட டவுன் தானே, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே பார்த்துட்ருக்கா. இந்த டைமில் வந்துட்டு இவங்கி வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான், ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வரலாம். ஸோ இவங்கி வந்துட்டு ஒரு பொண்ணோட ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. கையில் வந்துட்டு ஒரு பிளாக் ரோஸ் இருக்குது. அந்த ரோஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ரேரான ரோஸ், ஒரு பிளாக் ரோஸ் இருக்குது கையில். அந்த பொண்ணு வந்துட்டு இவங்கி பக்கத்தில் உட்காந்து ஷோல்டரில் கை வச்சுட்டு கேட்டுட்ருக்கா, இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் அந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சா, அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது நான் அவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் முடியல. நான் வேறு அவளுக்கு பிடிச்ச ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் எனக்கு. இல்லை வேண்டாம் விட்டுடலாம், இப்போ தானே ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, இங்கே பாருடா, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பத்தாது, அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும், அதாவது இவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும். நீ மட்டும் கன்ஃபஸ் பண்ணால் பத்தாது, அந்த கன்ஃபெஷனை வந்துட்டு அவள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்கி அந்த பொண்ணை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டு அவன் கையில் இருக்க அந்த பிளாக் கலர் ரோஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, இங்கே பாரு இவங்கி, உனக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறத விட உன்னை யாருக்கு பிடிக்குமோ அவங்களோட இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்கி அவளை பார்த்துட்டு
இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, ஐ லவ் யூ, எனக்கு உன்னை பிடிக்கும். அன்றைக்கி பேஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்கும்போது என்கிட்டேருந்து வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணி என் கையில் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினல்ல, அப்போலேருந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அந்த டைம்லேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவங்களுக்கு வந்துட்டு தெரில. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேர் நெய்பர்ஸ், நம்ம லவ் பண்ணிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை, இங்கே பாரு, நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சைல்ட்ஹுட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் நீ இப்போ திடீர்னு லவ் அப்படிலாம் சொன்னீன்னா என்ன அர்த்தம்? இல்லை, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னு தெரியாமல் அந்த பிளாக் ரோஸை வந்துட்டு அந்த பொண்ணோட ரூம்லேயே விட்டுட்டு போயிடுவான். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பிளாக் ரோஸையே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு எடுத்து டெஸ்கில் வச்சுப்பா. அந்த ஃப்ளாஷ்பேக் இதோட எண்ட் ஆகுது. அப்படியே திரும்பி இவனை பார்த்துட்டு அவள் ரொம்ப லைக் அழகாக இருக்கா. அந்த சன்லைட்டில் அவளோட ஃபேஸ் அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஓகே ஆர்மீஸ், நம்ம இந்த பார்ட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு தரமான சம்பவம் இருக்க போகுது. சூப்பராக இருக்க போகிற நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு. ஓகே, இந்த பார்ட்டில் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு பேர் தெரியாத ஒரு பொண்ணு போக போக நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி லவ் சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குற ஒன் ஷாட் எஃப்எஃப் கூட உங்களுக்கு வேண்டிய மெம்பருக்கு நான் ரெடி பண்ணி போடுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற பார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேடா, பாய்.